மக்களே, நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8 ஒரு வழியா ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஓரளவு மெஜாரிட்டி 99% கன்ஃபார்ம்டான கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோஸ்ல நாம பார்க்க போறதும் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரூமர்ஸ் வந்து பிக் பாஸ் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு இல்லையா? அதையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ யார் யார் அப்படின்றது ஓரளவு நீங்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய நேம்ஸ் இதில் வந்திருக்கா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே. ஸோ ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அருண் பிரசாத். இவரோட நேம் அப்படின்றது இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசப்படுறதுக்கு முன்னாடியே கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்த ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போவுமே ரொம்ப கன்ஃபார்ம்டாக, அதாவது இவர் வரமாட்டாருப்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கிற கூட இது இல்லாமல் ஃபுல்லாக 100% கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் அர்ச்சனாவை பற்றி நம்ம பேசும்போதே இவர் போன சீசனுக்குள்ளேயே வந்த ஒரு பர்சன் தான் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். பாரதி கண்ணம்மா மூலமாக மக்களோட மனசில் இடம் பிடிச்ச ஒரு பர்சன் தான், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். ஸோ இவர் வின் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நேம் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை பற்றி அப்படின்றத தாண்டி அந்த 100 days அவர் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காரு, அந்த கேரக்டர் அனலைசேஷன் வச்சு தான் நம்மளால் பேச முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இவர் முதல் பர்சனாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது கன்ஃபார்ம் 100% அப்படின்றது தான். ஸோ இவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவித்ராங்க. ஸோ தென்றல் வந்து ஈரமான ரோஜாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் பார்த்துருப்பீங்க, பயங்கர ஹிட்டாக இருந்தது. ஸோ அப்படின்ற கேரக்டரில் வந்து வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்க நினச்ச 2 சீரியலுமே வேறு லெவலாக தான் இருந்தது, மக்கள் மனசில் பயங்கரமான இடம். அதுக்கப்புறமா அந்த சீரியலுக்கு அப்புறமா பெருசாக எதுலேயுமே அவங்க இன்னும் நடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல்லையே இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவு தெரியும். ஸோ இவங்க ரிட்டர்னில் இங்கே வர்றது அப்படின்றது ஒரு நல்ல கம்பேக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்களும் இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ளே வர்றாங்க அப்படின்றதும் கன்ஃபார்ம்டான ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வினோத் பாபு. இவரை வினோத் பாபு அப்படின்றத தாண்டி வெற்றின்ற கேரக்டரில் நீங்கள் எல்லாருமே நல்லாவே ஸ்ட்ராங்காக மனசில் பதிய வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இவங்களும் பவித்ராவும் சேர்ந்து தான் தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ பயங்கர டேலண்டட் ஒரு பர்சனுங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்கள் இவரை சுற்றி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனார்னா ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்றது மட்டும் நம்ம எல்லாராலையுமே தெரியும். கண்டிப்பாக மக்கள்கிட்ட பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இவர் எடுப்பார் அந்த சீசனில் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் போகிறதும் கன்ஃபார்ம். ஏன்னா இவருமே அந்த சீரியலுக்கு அப்புறமா இன்னும் பெருசாக எதுவுமே நடிக்க ஆரம்பிக்கலை அப்படின்றது, குட்டி குட்டி ஆல்பம்ஸ் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால இவரும் இந்த சீசனுக்குள்ளே இறங்கினார்னா அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. ஸோ இவங்கள அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குக் வித் கோமாளியில் கோமாளியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. செல்லம்மா சீரியல் மூலமாக பெரியவங்க மனசுலேயும் கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவு இப்போ தான் அந்த சீரியல் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்களோட இந்த எண்டிங் அப்படின்றது நம்ம ஓரளவு கன்ஃபார்மேஷன் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க வர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதாவது மெஜாரிட்டி விஜய் டிவி ப்ராடக்ட்டை தான் உள்ளுக்கு இறக்குறாங்க மக்களே. ஏன்னா அப்போ தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற, அதாவது எந்தெந்த சீரியல் ஹைலைட்டாக ஓடிச்சோ அதில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸை தான் தூக்கி உள்ளுக்க போடுறாங்க இந்த சீசனில். ஏன்னா டிஆர்பியை பிடிக்கணும்னா இதை தான் பண்ணி ஆகணும். அதுவும் ரீசன்ட் டைம்ஸில் முடிஞ்சிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸை தான் உள்ளே போடுறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக மக்கள் அதை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு காரணங்கள் தான். ஸோ அதனால் செல்லம்மாவாக வளம் வந்த நம்மளோட அன்ஷிதா இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ளே வர்றாங்க. அப்படி 100% கன்ஃபார்ம்டான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னவ். இவங்களும் அன்ஷிதாவுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இடையில அதனால ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போச்சு. அதாவது ஆர்னவோட ஒய்ஃப், அதாவது எக்ஸ் ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாமே தாண்டி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கான்ட்ரவர்சியில் 2 சிக்கி தான் உள்ளுக்கு வராங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.
ஸோ ஆர்னவுமே செல்லம்மா சீரியல் மூலமாக மக்கள்கிட்ட இடம் பிடிச்ச ஒரு பர்சன் தான். இப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு நல்ல பிளேஸ் தான் இருந்துட்டுருக்காரு. ஒருவேளை இவர் உள்ளுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது, அதாவது மெஜாரிட்டி லவ் சீக்வன்ஸாக இறக்குற மாதிரி தான் நம்மளோட பிக் பாஸ் டீம் இந்த தடவை இறக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ காரசாரமான விஷயங்கள் இருக்குமா அப்படின்றத தாண்டி லவ் சீக்வன்ஸ் நிறைய இருக்குமோ இந்த சீசனில் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் மக்களே. சரி, இவங்களுக்கு அடுத்தது யார்? நம்மளோட தர்ஷா குப்தாங்க. தர்ஷா குப்தா மெஜாரிட்டி நம்மளை வந்து பேசப்பட்டு இருக்க ஒரு பர்சன் ஒவ்வொரு சீசன்லையும். போன சீசனில் கன்ஃபார்ம்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் ஒரு சில அவங்களோட ஒர்க்கு ஸ்கெடியூல்னால அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த டைம் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்களாம். அதனால் இந்த சீசன் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபரீனா. இவங்க பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக மக்களோட மனசில் இடம் பிடிச்சவங்க. பெஸ்ட் வில்லி, அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி, அப்புறமா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு இந்த மாதிரி விஜய் டிவி ஷோலேயே ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க திரும்பவும் என்ட்ராக போகிறாங்க அப்படின்றத நல்ல ஜாலியான ஒரு பர்சன் தான். அதாவது ஒரு வில்லிக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். ஆனால் அதே டைம் கோவமும் தாறுமாறாக வரும். அதனால அது ஒன்று. பாரதி கண்ணம்மா சீரியலில் தான் இவங்க அருண் கூட நடித்தாங்க. இவங்க 2 பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேறு லெவல். ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இறக்கி தள்ளியிருக்காங்க இந்த சீசனில் அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் யோசிங்களேன், ஒன்று பவித்ரா வினோத், அதுங்களும் 2 பேரும் ஒன்றா நடித்தவங்க, பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பு. அடுத்தது அன்ஷிதா ஆர்னவ், இவங்க 2 பேருமும் கிட்டத்தட்ட அதே ஒரு கேட்டகரி தான். அடுத்தது இப்போ அருணும் நம்மளோட ஃபரீனாவும் ஒரே சீரியல் நடித்தவங்க, அதே ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது வந்து ஒரு குரூப்பிசம் அப்படின்ற அதை தாண்டி அப்படின்னா ஃப்ரெண்டிசம் அப்படின்ற மாதிரி எல்லாம் 2 உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்வின் குமார் மக்களே. ஸோ அஸ்வினும் குக் வித் கோமாளி மூலமாக தான் மக்கள்கிட்ட பயங்கரமான ரீச் எடுத்தார். அதுக்கப்புறம் அப்படியே டல் ஆகிட்டார். தேவையில்லாத வார்த்தைகள் விட்டு மக்கள்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில மூவிஸ் நடிச்சிருந்தாலும் திரும்பவும் ஆஃபில் இருக்கார். இந்த ஒரு சீசன் அப்படின்றது அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ரிட்டனில் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்து யார்? பிரிகிடா சாகா, நம்மளோட பவி டீச்சருங்க. பவி டீச்சர் கன்ஃபார்மாக இந்த சீசனில் இருக்காங்க அப்படின்றதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஸோ அவங்களும் இந்த சீசனில் வராங்க மக்களே. அடுத்தது யார்? நம்மளோட தீபக். தீபக் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சரஸ்வதி மூலமாக மெஜாரிட்டி இருக்கிறது, அதாவது நான் ஒரு 100ல் வந்து 90% யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஆட்கள் தான் இருக்கிறாங்க மக்களே. ஸோ அதை வச்சு தான் அவங்க ஓட்ட முடியும். ஏன்னா கமல் சார் போயிட்டாரு. அதை தாண்டி மெஜாரிட்டி உள்ளுக்கு இறங்குறதுக்கு செலிபிரிட்டிஸ் யோசிக்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த ஆட்கள் மட்டும் தான். இவங்கள வச்சு தான் இப்போதைக்கு இந்த சீசனை ஓட்டி ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நடக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது நான் பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் தீபக்கோட என்ட்ரியுமே ஒரு நல்ல கம்பேக் அவருக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கம்பேக் அப்படின்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, சீசன்ஸ்குள்ளே வந்துடுறாங்க. அதாவது ஒரு சீரியலை முடிச்சுட்டு சீசனுக்குள்ளே வர்றாங்க. திரும்ப சீசன் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, விஜய் டிவியே ஒரு சீரியல் ஆரம்பிப்பாங்க புதுசாக. அதில் அவங்கள எல்லாத்தையும் தூக்கி போட்டு நடிக்க வைப்பாங்க. இப்போ நம்ம தாமரை செல்வியை கிட்டத்தட்ட அப்படி தானே இறங்குனாங்க. அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அவங்களே திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் வந்து அதை பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புவியரசன். ஜீ தமிழ் மூலமாக மக்களோட மனசில் நல்ல இடம் பிடிச்ச ஒரு பர்சன். இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் வேறு லெவலில் வளம் வந்துட்டுருக்காரு அப்படின்றது. ஸோ இவருமே கண்டிப்பாக இந்த சீசனில் இருக்கார். ஏன்னா இவரோட ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை ஷோலேயே நீங்கள் வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் என்ன அப்படின்றது. ஸோ அதனால் அவரும் இந்த சீசனுக்கு வந்தால் ஃபன்னும் இருக்கும், தாறுமாறான விஷயங்களும் இருக்கும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல். கோகுலை வந்து இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக மானாட மயிலாட ஷோவோட கோகுல் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா எல்லாருக்கும் ஓரளவு கெஸ் ஆகும். ஏன்னா கலா மாஸ்டர் மூலமாக தான் இவரோட டேலண்ட்டும் வெளியே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். செம்ம டேலண்டட் பர்சனுங்க. உண்மையாகவே சொல்லுங்கள், க்ரியேட்டிவிட்டி அப்படி இருக்கும் அவர்கிட்ட வந்து. ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு அப்படின்றது நம்மளால தெரியும். ஸோ அதனால் இந்த பர்சனும் ரொம்ப நாள் ஆஃபில் இருக்காரு. திரும்ப கம்பேக் கொடுக்குறக்கு ஒரு நல்ல விஷயமா இது அமையும் அப்படின்றது தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் 3 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த சீசனில் இறங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு வருது. ஸோ மெஜாரிட்டி எக்ஸ் கண்டஸ்டன்ட் வர்றாங்க அப்படின்னா பிரதீப் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வராமல் இருந்தால் தான் நல்லதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவர் வர்றாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பேசப்பட்டுட்டு வருது. ஸோ அவர்
வந்தார் அப்படின்ற இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ன்ற ஒரு விஷயங்கள் வந்த உடனே மாயாவோட ட்விட் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உமன் கார்டை யூஸ் பண்ண விடுங்க, அப்புறம் அவங்ககிட்ட ப்ரூஃப் கேட்காதீங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பிரதீப் வர்றது கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் வந்தார்னா இருக்கிற நேம் டேமேஜ், அது மட்டும் தான் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்றது. அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கோபாலசாமி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் வர்றது கொஞ்சம் கன்ஃபார்ம்டாக தான் எனக்கு ஃபீல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேஜை இவர் வந்து ஃபாலோ பண்ணார். ஏன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, முதல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. இத்தனை நாள் பண்ணாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபாலோ பண்ணியிருக்குது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இவர் வந்து எல்லாமே ஸ்ட்ராட்டஜியோடு தான் கேம் ப்ளே பண்ணுற ஒரு ஆள் தினேஷை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் போனேன் அப்படின்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த பேஜில் அப்படின்ற மைண்ட் செட்டோட பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்லாம் இல்லை. ஸோ அவர் போனார்னா பிரதீப்புக்கும் அவருக்கும் நிறைய ஒரு மோதல்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி என்னால் வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டா. நம்ம அசீமோட சீசனில் வந்த ஒரு பர்சன், நல்லா டாஸ்க் விளையாடுவார். மற்றபடி பெருசாக ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவர் கொஞ்சம் மிச்சம் சாப்பிட்ற கிடையாது. ஏன்னா என்னால் ஒரு கான்ட்ரவர்சியில் உள்ளே போயிட்டு நேம் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதனால எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக சுவாரஸ்யமாக இருக்காதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேபி பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்ன அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு இவங்களோட நேம்ஸ் எல்லாம் தான் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக பிக் பாஸ் சீசனில் வராங்க. இன்னும் யார் யார் வர்றாங்க அப்படின்றது நான் தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ இவங்களோட என்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல மேலும் பல அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.